ஹாய்மா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சுரக்காய் கூட்டு வைக்கிறது எப்படி வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் நான் பாதி சுரக்காய் எடுத்துருக்கேன். அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பில் சட்டியை வச்சு கடுகு, பட்டை மிளகா, ஒரு வெங்காயம், பொடி வெங்காயம் இருந்தால் பொடி வெங்காயம் போட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயம் ஒன்று போட்டிருக்கிறேன். பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறது அதை சேர்த்து நல்லா சுருளை வதக்கிக்கணும். தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, சுரக்காய் தண்ணி விடும். அதனால் நல்லா பிரட்டிட்டு தேவையான அளவு உப்பு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இது சுகர் உள்ளவங்கெல்லாம் நல்லா சாப்பிட்லாமா. மருந்து மாத்திரை இதெல்லாம் சாப்பிட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வாரத்தில் 2 தடவை இந்த சுரக்காய் எடுத்துக்கலாம். அவ்வளோ நல்லது உடம்புக்கு. உளுந்தை இப்போ வறுத்து பொடியாக நுணுக்கி அதையும் சேர்த்துக்கணும். இது வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா நம்ம பருப்பு போடாமல் ஆக்கும் போது இந்த உளுந்து இது சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். அதனால் தெரி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கணும். சுவையான சுரைக்காய் கூட்டு ரெடி.